ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம நல்லா சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான குருமா செய்ய போகிறோம். இது நல்லா இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். ஒரு பக்கம் இட்லி ஊற்றிட்டு ஒரு பக்கம் இந்த குருமாவை ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி குருமாவுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு இதில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதிலே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த குருமா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம இட்லி ஊற்றிட்டு கூட ஒரு பக்கம் இந்த குருமாவை செஞ்சிடலாம். அவ்வளோ சட்டுன்னு ஆயிடும் இந்த குருமா. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்ப அதுவும் நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்ப இதுல நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுடலாம் அதுல. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இது. இதுலயே நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் அப்படி போடுறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை லைட்ஸா அப்படியே வதக்கிட்டு இதுல நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா மூடி போட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம இதுல ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிடலாம். இப்ப நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் விழுது ஒன்று அரைச்சிக்கலாம். நான் இதுல 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இதுல ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது நம்ம தேவைன்னா ஒரு 4 முந்திரி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த குருமா நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. இப்போ இதுலயே நம்ம இந்த அரைச்ச தேங்காய் விழுத இதுல ஊத்திடலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ இது நல்லா 2 கொதி வரட்டும். இன்னும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குருமா நல்லா பாருங்க, நல்லா கொதி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இது. இதுலயே நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சட்டுன்னு செய்யற நல்ல ஒரு ஈஸியான இட்லி குருமா தான் நம்ம செஞ்சிருக்கோம். இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.